ஹே கைஸ், வெல்கம் டு பிரபாவதி எஸ்எஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் கைஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லைட் அண்ட் ஆப்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மூணு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், லைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏடிஇ, அதாவது ஏ ஃபார் ஆல் இங்க ஈக்கு வந்துருங்க, ஆல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ், ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் do not require medium to propagate. அவ்வளோதான் கைஸ். இந்த 3 பாயிண்ட் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா வரும் கைஸ். மூணு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து லைட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ஏட், ஆல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ், ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் do not require medium to propagate, ஓகேங்களா? இது 3 பாயிண்ட் முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்ததா வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் போயிடும். ஸ்பெக்ட்ரமோட ஷார்ட்கட் பார்ப்போம் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், அல்ட்ராவயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ அப்படின்றது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார் ஒன்று இருக்கும் தெரியுங்களா? எக்ஸ்யூவி கார், மஹிந்திராவில் வந்து ஒரு கார் இருக்கும் கைஸ், எக்ஸ்யூவி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது ஃபர்ஸ்ட் ஜி ஃபார் அம்மான்னு வச்சுக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் அம்மா, காமா தான், அம்மா தான் நமக்கு ஃபர்ஸ்ட். எக்ஸ்யூவி, அப்புறம் வந்து ஐஎம்ஆர், ஓகேவா? இது எப்படின்னா ஐ ஆம் ஆர் அப்படி கூட நான் வச்சுக்கோங்க, ஐஎம்ஆர். ஸோ இது புரிஞ்சுச்சுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வரணும். ஸோ காமா, எக்ஸ்யூவி சொன்னேன், ஸோ எக்ஸ்ரே, யூவிக்கு வந்து யூ ஃபார் அல்ட்ரா வயலட், வி ஃபார் இங்கே விசிபிள், அப்புறம் ஐஎம்ஆர், ஓகேவா? ஐ ஃபார் இன்ஃப்ராரெட், எம் ஃபார் மைக்ரோ, ஆர் ஃபார் ரேடியோ, ஓகேங்களா கைஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது, கண்டிப்பாக 100% வரும் கைஸ். ஸோ இது முடிஞ்சிச்சா? அடுத்ததாக வந்து வேவ் லென்த் வந்து இங்கே வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் வருமா அல்லது இங்கே ஷார்ட்டர் வேவ் லென்த் வருமான்னு டவுட் வரும் கைஸ். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இருக்காங்களா, காமா, அம்மா இருக்கிற இடத்துல வந்து எப்பவுமே வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் கொச்சான்னு போடணும் கைஸ், ஓகேங்களா? ஏன்னா நமக்கும் அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிட்டே தான் இருக்கும்ல, எப்பவும் நம்ம ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும். ஸோ வந்து காமா அம்மா இடத்துல வந்து வேவ் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டர் வேவ் லென்த். ஸோ கொச்சான்னு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே லாங்கர் வேவ் லென்த் போடணும் கைஸ், ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஓகே. ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த்து, அங்கே ஹையர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் எனர்ஜி, ஓகேவா? அம்மா கிட்ட தான் வந்து எனர்ஜியும் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஷார்ட்டர் வேவ் லென்த்து, அம்மாக்கும் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த்து, அப்போ அம்மா கிட்ட ஹையர் எனர்ஜி, ஹையர் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா கைஸ்? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ஷார்ட்டர் வேவ் லென்த், இங்கே லாங்கர் வேவ் லென்த்து, இந்த இதில் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் போகுது கைஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னும் ஒன்று இருக்குது. லைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ரீஜனில் வரும். இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல, ரெட்டு, ப்ளூ, அந்த விப்ஜிஆர், இந்த கலர் லைட் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ லைட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ரேஞ்சில் வருது கைஸ். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னும் சில முக்கியமான பாயிண்ட். ஸ்பீட் ஆஃப் லைட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீடை பற்றி பார்க்குறப்ப 3 × 10⁸ 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது லைட் வந்து எதில் ஃபாஸ்ட்டாக போகும்னு பார்த்தீங்கன்னா வேக்யூமில் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கப்புறம் வந்து ஏரு, அதுக்கப்புறம் வந்து லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து சாலிடு, ஓகேங்களா? ஸோ இது நம்ம அப்படியே கெஸ்ஸே பண்ணலாம் கைஸ். லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எம்டி ஸ்பேஸில் அடிக்கிறப்ப நல்லா வேகமாக போகும். ஒரு செவுத்து மேலே போய் சாலிட் மேலே போய் அடித்தா லைட் உள்ளே போகுமா கைஸ்? பெனட்ரேட்டே ஆகாது. ஸோ நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். லைட் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது வேக்யூமில் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஏர், அப்புறம் லிக்விட், அப்புறம் சாலிட் கைஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட், இப்போ சன், எர்த், ஓகேங்களா?
சன்ல இருந்து வர லைட்டு எர்த் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க கைஸ். ஸோ சன்ல இருந்து வர லைட் ரேஸ் வந்து எர்த் ரீச் ஆக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறப்ப சன்னுக்கு நம்ம எஸ் இப்படி தான் போடுவோம். SUN அப்படி போடுவோம். சன்னுக்கு எஸ் போடுவோம்ல. ஆ ஆ, ஆ, அந்த சன் அந்த அதை வந்து அப்படியே இப்படி அடிச்சிடுங்க கைஸ் 8. ஸோ சன்லேருந்து எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து 8 மினிட்ஸ் ஆகும். 19 செகண்ட்ஸ் ஆகும் கைஸ். ஓகேங்களா? இந்த 19 எப்படி வந்ததுன்னா கூட இந்த 8லேருந்து இந்த 19 வருதுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ 9 - 1 8 அப்படின்ட்டு கூட. ஓகேவா? சரி, சன்னு முடிஞ்சிச்சு. அப்போ 3 இருக்குல்ல, 3ல இருந்து எர்த்து வரத்துக்கு எர்த்துக்கு லைட் வர எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3ங்களா, MOONA. ஸோ இங்கே ONன்னு போடுங்க. அப்படின்னா 1 3 1 0.1க்கு அப்புறம் 2. ஓகேவா? இப்போ இது அப்புறம் 8. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப செகண்ட்ஸ் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இது முடிஞ்சிச்சுங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா WebGR அப்படின்றது ஒன்று இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். WebGR. ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 லெட்டர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஒயிட் லைட்ல வந்து 7 கலர்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து அங்கே வேவ் லென்த் போட்டோமோ அப்படியே இதே தான் கைஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ் லென்த், வயலட் கலர் ஷார்ட்டர் வேவ் லென்த், இண்டிகோக்கு ஷார்ட்டர் வேவ் லென்த், அப்படியே போகிறப்போ ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் வேவ் லென்த். ஓகேங்களா? அதனால தான் இந்த ரெட் கலரோட இதை ரெட் கலரை வந்து சிக்னல் எல்லாம் வைக்கிறோம். டிராஃபிக் சிக்னலில் ரெட் கலர் வைக்கிறோம். ஏன்னா தூரத்தில் இருந்தால் கூட அது நமக்கு நல்லா தெரியணும் சிக்னல். அதனால தான் வந்து ரெட் கலர் லைட் வைக்கிறோம் கைஸ். அதுக்கு அடுத்தது ஸோ அடுத்ததாக வந்து பிளேன் மிரர் சொல்கிறேன் கைஸ். பிளேன் மிரர். ஓகேங்களா? இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 2 பிளேன் மிரரை வந்து நீங்கள் இன்க்ளைன் பண்ணுறீங்க. தீட்டான்ற டிகிரியில் வந்து 2 பிளேன் மிரர் வந்து இன்க்ளைன் பண்ணுறோம் கைஸ். ஸோ இதுக்கு நடுவில் வந்து எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை தீட்டா டிகிரி -1. ஓகேங்களா? இதுதான் கைஸ் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். PYQ கொஷின். ஒன்றும் இல்லை, 360 பை தீட்டா -1 பண்ணோம் கைஸ். ஓகேங்களா? பிளேன் மிரர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கான்கேவ் மிரர் போயிடலாம் கைஸ். ஸோ அடுத்ததாக வந்து கான்கேவ் மிரர் கைஸ். கான்கேவ் மிரரும் சிமிலர் டு கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த டேப்லெட் கலம் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். இது நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் இது பார்த்துங்க. பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் இமேஜ், சைஸ் ஆஃப் இமேஜ், நேச்சர் ஆஃப் இமேஜ். ஓகேங்களா? ஸோ வந்து இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட் அப்புறம் வந்து சி அப்புறம் வந்து ஃபோக்கஸ், FOCUS, ஃபோக்கஸ்க்கு F. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம். நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம், இந்த இதை மட்டும் சும்மா பாருங்களேன். ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நீ O போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் O ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்ல வைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறேன், பியாண்ட் சி. சின்றது இதுவா, பியாண்ட் சின்றது இந்த இடம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வைக்கிறேன், O போட்டு இங்கே வைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறேன், அட்டு சி. ஸோ அட்டு சியில் ஓன்றது இது வந்து ஓன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் வந்து அட்டு சி. அப்புறம் அடுத்ததான் வந்து ஃபோர்த் இங்கே வைக்கிறேன், பிட்வீன் சி அண்ட் எஃப். அப்புறம் ஃபிஃப்த்து ஆப்ஜெக்ட்ன்றதுனால ஓ மாதிரி போட்டுக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே போட்டோம், அப்புறம் செகண்ட் இந்த ஸ்பேஸ், அப்புறம் தேர்டு, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே. ஸோ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறது இந்த டைரக்ஷனில் போயிட்டே இருக்கு 1/1. அப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகுறது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்ம் ஆகுறது இப்படி வரும். ஸோ வந்து 1 இங்கே இருக்கா, அப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகுறது ஃபர்ஸ்ட் வந்து 1 இங்கே வந்திருக்கும். இமேஜுக்கெல்லாம் வந்து ஐ இப்படி வச்சுக்கிறேன். இமேஜ் வந்து 1i இங்கே வந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஐ 2i வந்து இங்கே வந்துருக்கும். அப்புறம் 3i வந்து தேர்ட் இங்கே தான் வரும். 3i வந்து இங்கே வந்திருக்கும். அப்புறம் 4i இங்கே வந்திருக்கும். 5i இங்கே வந்திருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வைக்கிறதெல்லாம் இப்படி போச்சு, இமேஜ் எல்லாம் வந்து இந்த பக்கம் வந்திருக்கும். ஸோ இன்ஃபினிட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வச்சிங்கன்னா அதோட இமேஜ் வந்து ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் இன்ஃபினிட்டி, செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் சிஓசி, சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் செகண்ட் ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிட்வீன் சி அண்ட் எஃப், பிட்வீன் சி அண்ட் எஃப் அண்ட் சி. ஓகேங்களா? தேர்டில் அட்டு சிலே வச்சா அட்டு தேர்ட்லேயே தான் வந்திருக்கு. ஃபோர்த்தில் பிட்வீன் சி அண்ட் எஃப், 4 வந்து இங்கே வந்துச்சு. பிட்வீன் சி அண்ட் எஃப்ல வச்சா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிஹாண்ட் சி, அதாவது சிக்கு தள்ளி பிஹாண்ட் சி அப்படின்னு வந்துருக்கு. அப்புறம் அட்டு எஃப்ல வச்சா
அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிடுறேன். இதை இன்னும் சிம்பிளிஃபையாக சொல்லணும்னா இஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ஃபினிட்டியில் வந்து இமேஜ் ஆப்ஜெக்டை வச்சா உனக்கு வந்து இமேஜ் வந்து ஃபோக்கஸில் வரும். ஃபோக்கஸில் வந்து ஆப்ஜெக்டை வச்சா இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் வரும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது இந்த 5 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ இன்ஃபினிட்ல வைக்கிற. இன்ஃபினிட்னா ரொம்ப தூரத்துல வைக்கிற. ஸோ ஹைலி டிமினிஷ்டு. சின்னதா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஹைலி டிமினிஷ்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஹைலி டிமினிஷ்ட். இது இப்படியே தான் படிச்சிடணும். டிமினிஷ்டு, சேம் சைஸ். அட் சி சேம் சைஸ். அப்புறம் என்லார்ஜ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஹைலி என்லார்ஜ்டு. ஓகேங்களா? இந்த 5த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் அண்ட் இன்வெர்டட் ஆர்ஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியலு, இன்வெர்டட். ஓகேங்களா? ஒண்ணே ஒண்ணுத்துக்கு மட்டும் இந்த 6த்துக்கு மட்டும் தான் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறும் கைஸ். நம்ம லாஸ்டா இங்க வந்து ஃபோக்கஸ் வரைக்கும் வந்தோம். ஃபோக்கஸுக்கும் போல் இங்க வந்து போல் இருக்கும். பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் போல் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். அது வந்து பிஹைண்ட் மிரர். இதை கொஞ்சம் மெமரைஸ் தாங்க யூஸ் பண்ணி ஆகணும். பிஹைண்ட் மிரர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்டு, விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் கைஸ். ஸோ கான்கேவ் மிரர் முடிஞ்சிச்சு. இது ஈக்குவல் டு கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஏன்றது வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் கைஸ். கான்கேவ் மிரர் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த கான்கேவ் மிரரோட யூசஸ் பார்ப்போம். கான்கேவ் மிரர். ஓகேவா? மிரர் யூசஸ். ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷேவிங் கிளாஸ் யூஸ் ஆகும். செகண்ட் வந்து டென்டிஸ்ட் கிளாஸ். அடுத்ததாக வந்து சோலார் குக்கர்ஸ். அவ்வளோதான் கைஸ். இது 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்கேவ் மிரரோட யூசஸ் எப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கேவா, கே கேவு, கேஷவ் ஞாபகம் வச்சுக்கலாமா? கேஷவ் அப்படின்னா ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கேஷவ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து கேவு அப்படின்றவன கிழவன் ஞாபகம் வச்சுக்கலாமா? கிழவன். கரெக்டா? கிழவனுக்கு பல்லு இருக்காதா? பல்லு கரெக்டா? பல்லு இருக்காதா? ஸோ டென்டிஸ்ட்டு. டென்டிஸ்ட் மட்டும் இல்லை, இந்த காதில் கண்ணாடி வச்சு பார்க்குறது, மூக்குக்குள்ள கண்ணாடி வச்சு பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும் கைஸ். அப்புறம் சோலார் குக்கர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்கேவோட அந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதுவும் பார்த்தோம். அப்புறம் அதோட யூசஸும் பார்த்தோம். இப்போ கான்வெக்ஸுக்கு போயிடலாம் கைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. இந்த கான்வெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். ஏன்னு சொல்றேன்னு பாருங்க. இங்க வி இருக்கா? விஇ. வினா விர்ச்சுவல். இ ஃபார் எரெக்ட். ஓகேங்களா? ஆல்வேஸ் டிமினிஷ்ட் தான். ஒண்ணுமே தெரியாது. ஆல்வேஸ் டிமினிஷ்டு. எந்த கான்வெக்ஸ் மிரருக்கும் வந்து பார்த்தோன்னா ஆல்வேஸ் டிமினிஷ்டு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தா எப்படி கான்கேவ் மிரர் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொன்னனோ, அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரர் வந்து பார்த்தோன்னா கான்கேவ் லென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சேம் ப்ராப்பர்ட்டி அதில் ஃபாலோ ஆகும் கைஸ். ஸோ அதோட இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை வந்து இன்ஃபினிட்டில் வைக்கிறேன். இன்ஃபினிட்டு இமேஜ் ஃபார்ம் ஆகுது ஃபோக்கஸு. ஆல்ரெடி சொன்ன ஐஎஃப் இன்ஃபினிட்டில் வைக்கிறேன். ஃபோக்கஸ் இமேஜ் ஃபார்ம் ஆகும் போது இதில் சொன்ன கான்வெக்ஸ் அப்படின்னா வி ஃபார் விர்ச்சுவல் எரெக்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆல்வேஸ் டிமினிஷ்ட் தான் சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்கா? இங்கே ஆல்வேஸ் டிமினிஷ்டு. ஸோ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஹைலி டிமினிஷ்டு வரப்போகுது. ஹைலி டிமினிஷ்டு. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் முடிச்சு. இது ரெண்டு பாயிண்ட் தான். இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர். மிரர் முன்னாடியே வைக்கிறோம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் முன்னாடியே வைக்கிறோம். ஆப்ஜெக்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர். இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தா இமேஜ் வந்து பிட்வீன் போலு அண்ட் ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஃபோக்கஸ்க்கு நடுவில் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே சேம் டிமினிஷ்டு, சேம் விர்ச்சுவல் எரெக்ட். ஓகேங்களா? கான்வெக்ஸோட இது வந்து ரெண்டு பாயிண்ட் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியும் கூட. ஓகேங்களா? கான்வெக்ஸ் மிரர் இது. அதோட யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சிவிஎக்ஸ்ன்னு போடலாம். கான்வெக்ஸ் மிரர், சிவிஎக்ஸ் மிரர். ஓகேவா? மிரர் பார்க்குறப்ப ரியர் வியூ மிரர் இன் வெஹிக்கல் அண்ட் சோடியம் ரிஃப்ளெக்டர் லேம்ப். ரெண்டு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கான்வெக்ஸ் மிரர்னு வச்சுங்களேன், வெளியே எந்த கார் வருது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சைடில் இருக்கிற கண்ணாடி தானே கைஸ் பார்ப்போம். அதுதான் ரியர் வியூ மிரர். வெளியே வெக்ஸு
ஆனால் வெளியேன்னு நம்ம வச்சுக்கோம். வெளியே, சாரி, வெளியே, வெக்ஸ்னா வெளியே அப்படின்னு வச்சுட்டா வெளியே இருக்கிற வெளியே எந்தெந்த கார்லாம் வருதுன்னு பார்க்கறதுக்கு ரியர் மிரர், ரியர் வியூ மிரர், சாரி, ரியர் வியூ மிரர். அது வந்து அந்த காரில் இருக்கிற அந்த சைடு மிரர் தான் கைஸ். அதுக்கு அடுத்து ஏன்னா ரொம்ப வைடாக தெரியும். ஸோ அடுத்ததான் வந்து ரிஃப்ளெக்டர் லேம்ப், சோடியம் ரிஃப்ளெக்டர் லேம்ப். நம்ம ரிஃப்ளெக்டர் லேம்ப், ரிஃப்ளெக்டர் ரிஃப்ளெக்டர் லேம்ப் அவ்வளோதான் கைஸ். ரெண்டு இடத்துல தான் வந்து இந்த கான்வெக்ஸ் மிரர் வந்து யூஸ் ஆகுது கைஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததான் கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ். எஸ், அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஸோ மச் கைஸ்.